அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில உங்களுக்கு யாராச்சும் தீங்கு செய்ய முடியும்னா அது உங்களை தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எப்படி அந்த தீங்கை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்க யாரோடையும் ஒப்பீடு செய்து நாம அவரை போல இல்லையே, நாம அவரை போல வெற்றி அடையலையே, நாம அவரை போல சந்தோஷமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரோட சந்தோஷ நிலையையும் வெற்றி நிலையையும் உங்க கூட ஒப்பீடு செய்து உங்களுக்கு அந்த திறமை இல்லையே இந்த திறமை இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பீடு செய்து கஷ்டப்படுறீங்க பாருங்க, அதுதான் அந்த தீங்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த மாதிரி ஒப்பீடு செய்து மனச்சோர்வு அடைகிறப்ப உங்களுடைய ஹெல்த்துக்கும் உடல் நலத்துக்கும் உங்களுடைய ஹார்மோன் சிஸ்டம்க்கும் நீங்க ரொம்ப பெரிய தீங்கு செய்றீங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் மேடையில் நின்று பரிசு வாங்குறதையோ இல்லைன்னா ஒரு மலை உச்சியில ஒரு பசுமையான பிரதேசத்துல நின்று செல்ஃபி எடுத்து அவர் போட்ட போட்டோவையோ பார்த்து அவர் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்காரு, எல்லாத்தையும் விட்டு ரிலாக்ஸா ஜாலியா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த வெற்றியை அடையிறதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு, எவ்வளவு கடுமையா அவர் உழைச்சிருப்பாரு, எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருப்பாரு, எவ்வளவு கஷ்டங்களை அவர் பட்டிருப்பாரு. நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அவரு எங்கோ ஒரு ரோட்டு கடையில ஒரு டீயையும் பன்னையும் வாங்கி அவசரமா நினைச்சு சாப்பிட்டுட்டு உழைக்க ஓடிக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ அவருடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியறது இல்லை. அந்த அவர் போடுற ஸ்டேட்டஸ்ல மேடையில் நின்று நல்லா சிரிச்சுக்கிட்டு கம்பீரமா அவர் வாங்குற பிரைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்படிலாம் செய்யலையே, நம்ம அப்படிலாம் வெற்றி அடையலையே, நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்மளுக்கு எந்த வெற்றியும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு எதையும் செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு உங்களை நீங்களே நீங்க துன்பப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லாமே அமையறது இல்லை. அதை விட்டுட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த போல நம்ம கஷ்டப்பட்டோமா, நாம இன்னும் கஷ்டப்படணும். நாம இப்போ ஒருத்தர் மலை உச்சியில போய் நின்று ஸ்டேட்டஸ் போடுறாரு, அவர் எவ்வளவு தூரம் அந்த மலைப்பாதையை கடந்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவர் உடல் ஹெல்த்துக்கு அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த இடத்துல ஏறுறதுக்காக அவர் எவ்வளவு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து நாம அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறை ஆட்டிடியூட். அதை விட்டுட்டு எதிர்மறையா நம்மளுக்கு அது இல்லை இது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு பெரிய தீங்காதான் அமையும். இந்த உலகத்துல சகலகலா வல்லவன்னு யாருமே கிடையாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதங்கள் இருக்கும். எல்லாரும் எல்லா கலையும் கத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அது கொண்டு நாம முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும், கடுமையா உழைக்கணும். எல்லா திறமைக்கு பின்னாடியும் பெரிய உழைப்பும் அதிகமான முயற்சியும் இருக்குங்கிறத நாம நல்லபடியா உணரணும். நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதங்கள், நம்மளுக்கு கிடைச்சிருக்க பிளெஸ்ஸிங் நிறைய பேருக்கு எட்டா கனியா இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சுதந்திரங்களும் சின்ன சின்ன சந்தோஷங்களும் சின்ன சின்ன பிரைவேட் லைஃப்பும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற நபர்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு அன்பு நண்பர் இருக்கார். அவரு கொஞ்சம் ஒரு செலிபிரிட்டி டைப் ஆஃப் பர்சன், நிறைய புகழ் பெற்றவர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அவருடைய அவரோட நாங்க எல்லாரும் ஒரு கார்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வெயில் நேரம். ஒரு ரோட்டோர ஜூஸ் கடையில ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பிடிச்ச ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அங்க ஓரமா நாங்க எங்களுக்கு ஆர்டர் பண்ண ஜூஸ் வந்தோன்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எங்கடான்னு பார்த்தா அவரை காணும். பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே சில மாதிரி நின்றுட்டு மக்களோட செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன சுதந்திரங்கள் கூட அவருக்கு கிடையாது. அவருக்கு ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைச்ச ஜூஸை நிம்மதியா அவரால் சாப்பிட முடியல. அவசரமா அதை சாப்பிட்டுட்டு வந்து கார்ல ஏறி வந்துட்டார். ஸோ சின்ன சின்ன சுதந்திரங்கள் இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. பெரிய புகழ்பெற்ற நபர்கள், பெரிய அரசியல்வாதிகள், ஏன் இந்த நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் நான் மென்ஷன் பண்றேன்னா, நாம எல்லாரும் அவங்கள போலதான் புகழ் பெறணும், அவங்கள போலதான் பெரிய அதிகாரத்துல இருக்கணும்னு நினைச்சு எப்போதும் நம்மளுக்கு ஒரு எய்மா நம்ம அதை வச்சுக்கிறோம்.
அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில மிஸ் பண்றாங்க. நீங்களோ நானோ நம்முடைய மனைவியையோ நம்மளுடைய மகளையோ நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சவங்களையோ நம்மளுடைய நண்பர்களோட ஒரு சின்ன மோட்டார் பைக்ல ஒரு ரைடு போறோம், லாங் ரைடு போறோம். இது அவங்களால செய்ய முடியுமா? ஒரு அரசியல்வாதியால செய்ய முடியுமா? இந்த சந்தோஷம் ஒரு ஆடி கார்லயும் அடுக்குமாடி குடியிருப்புலையும் கிடைக்குமான்னு கேட்டா 100% கிடைக்கும். ஸோ எப்பயுமே எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் தரப்படுறது இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு சில ஆசீர்வாதங்களோட நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்ற மனிதனும் உலகத்துல இல்லை. ஆசீர்வாதங்களே இல்லாமல் உலகுக்கு அனுப்பப்பட்ட மனிதனும் இல்லை. அட்லீஸ்ட் எந்த ஆசீர்வாதமும் இல்லாம அனுப்பப்பட்டவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை வச்சுதான் ஆண்டவன் இங்க அனுப்புறான். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண நிகழ்வுகள் தான். நம்மளுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் நாம பார்த்து இயங்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கிற ஒரு ரோட்டோர பிரியாணி கடையில உட்கார்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடணுங்கிறது எவ்வளவு பெரிய ஆசையா ரஜினிகாந்த் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரைவேட் லைஃப், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், சுதந்திரங்கள் அவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற பல மனிதர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால எப்பயுமே நம்மள இன்னொருத்தவங்களோட ஒப்பீடு செய்து நம்மளால அவங்களை போல இருக்க முடியலையேன்னு வாழ்க்கை ஃபுல்லா அதுக்காக ஏங்கி 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 நெகட்டிவ் ஆட்டிடியூட் மைண்ட்ல போய் கஷ்டப்படுறதை விட அந்த வெற்றிக்கும் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி உள்ள அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்த்து நாமளும் அது போல செய்யணும்னு சொல்லி உத்வேகம் கூட அப்படி செய்யறப்ப கூட அந்த அளவுதான் வெற்றி அடையணும்னு இல்லை, நம்மளுக்கு வேறு விதமான வெற்றிகள் கிடைக்கும். நாம ஒரு பாதையில பயணிக்கிறோம், ஒரு பெரிய புகழ்பெற்ற மனிதரோட பாதையில பயணிக்கிறோம், நம்மளுக்கும் அதே மாதிரியான வெற்றி கிடைக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு வேறு விதமான வெற்றியையும் வேறு விதமான ஆசீர்வாதங்களையும் இறைவன் நம்மளுக்காக வச்சிருப்பான். அதனால யாரோடும் உங்களை ஒப்பீடு செய்து அந்த போன்ற ஒரு தீங்கான நிலையை உங்களுடைய உடலுக்கோ மனசுக்கோ ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.